பஜாஜ் ஃபைனான்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு ஏன் எப்படி எந்த அளவுக்கு வளர்ச்சிய சந்திச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2007, 8 பீரியட்ல இந்த கம்பெனி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இறங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்க ஃபினான்சிங் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அ அ எந்த ஒரு எந்த ஒரு கன்சம்ப்ஷன் அதாவது ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் போயிருந்தீங்கனாலும் பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டு இருந்தது. அதாவது ஒரு ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது எதுவா இருந்தாலும் பஜாஜ் ஃபினான்ஸ் கார்ட் டை அப். அண்ட் இப்பலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து காஸ்ட் அதிகமானதுனால பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டு அங்கேயும் ஐ மீன் ஒரு ஸ்டாண்டே வச்சு அங்கேயுமே பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸ் கார்ட்ஸும் குடுக்குறாங்க. ஸோ தட் எப்ப வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. கிரெடிட் கார்ட டிஃபரெண்ட்டா அப்ரோச் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்க கிட்ட பயங்கர பெரிய டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் கிராஸ் செல்லிங் ஈஸியா பண்ண முடியுது. ஸோ அ அண்ட் இது எல்லாமே வந்து குடுக்குற செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் அப்டின்னும்போது, அவங்க கரெக்ட்டா அவங்க வந்து அ வாங்குற பணத்த வந்து அடைச்சிடுறாங்க. ஸோ ஒரு ஏசி வாங்கும்போதோ, ஃப்ரிட்ஜ் வாங்கும்போதோ டிஃபால்ட் இல்லாம அவங்களால என்பிஎஸ் இஷ்யூஸ் இல்லாம இருக்க முடியுது. இன்னமும் அவங்க என்பிஏ இஷ்யூஸ் இல்லாம அவங்களால ரன் பண்ண முடியுது அப்டின்றது பெரிய பெரிய அளவுக்கு இல்லாம ரன் பண்ண முடியுதுன்றதுலயே நமக்கு தெரியுது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய மல்டி பேக்கர்